பிரத்யுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. நான் தான் என்று முன்னமே உங்களுக்கு சொல்லித்தேன். என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். என் பின்னால இருக்க என் சீசர்களை அனுப்பிடுங்கப்பா, என்ன மட்டும் கொண்டு போப்பா, இவங்கள கொண்டு விடாத. தாய் செய்த குற்றத்துக்கு மகனை போய் கொண்டு விடாத, மகன் செய்த குற்றத்துக்கு தாப்ப கொண்டு விடாத, பிள்ளை செய்த குற்றத்துக்கு தாய் கொண்டு விடாத, அண்ணன் செய்த குற்றத்துக்கு தம்பியை கொண்டு விடாத. நான் தானே உனக்கு குற்றம் செய்திருக்கேன், உன்னுடைய திட்டப்படி உன்னுடைய வேத கட்டளைப்படி நான் தானே தப்பு செய்துட்டேன், என்னை கொண்டு காணி அவரை ஒப்பு கொடுத்துட்டாரு தானே. தம்பிமாரெல்லாம் சொன்னாங்க அவர் ஒழிச்சு ஓடிட்டாரு, காணாம போயிட்டாரு, தப்புறதுக்கு வழி பார்த்தாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அது இல்ல. திரும்ப அந்த வசனத்திற்கு வாசிருங்க. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அவரை தவிர வேற யாரும் அவங்க பிடிக்கல. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அவன் மீன் பிடிக்கிறவன், எப்ப பார்த்தாலும் அந்த திமிங்கல அங்க மீன்கள் உண்டு, கடிக்கிற மீன்கள் சோழ மீன்கள், எப்ப பார்த்தாலும் பட்டயத்தை போட்டு பழகினவன். அவன் இயேசுவானோட இருந்தா கூட அவன் எப்பவும் ஒரு பட்டயத்தை வச்சிருந்திருக்கான், இவன் வெட்டிவிட்டான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அது கடைசியாச்சுதான் இருக்கும், அது ஒன்னு அற்புதம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, இதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பாத்திரம்னா சரீரம், கடவுள் எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்துல பானம் பண்றேன்னா என்ன பலிட்டு இருக்கு, நான் ஒப்பு கொடுக்கும். கடவுள் கொடுத்த காரியத்தை செய்யாம நான் இருப்பேனா, நான் என்ன ஒப்பு கொடுத்துட்டப்போ போனி உன் வேலையை பாரு, வெட்ட வேண்டாம் அப்படின்னு அந்த காதலத்தை அவங்க ஒட்ட வச்சுட்டு, அது ஒரு சிம்பிள் மேட்டர். அவங்க காதலத்தை ஒட்ட வச்சுட்டு அவன் பின்னால போயாச்சு. அவர் அங்க எழுத்து அப்படி இப்படி ஒன்றும் பண்ணல. நீங்களாம் போங்கப்பா போங்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எனக்காக நீ வந்து வெட்டிட்டு கிடக்காத, இது உன் இன தொழில், அது போ, மீனை கடிக்க வந்தா அது வெட்டணும்னு நினைச்சிருக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு இவரு நிறைய பிறந்தால போயாச்சு. அவர் ஒப்பு கொடுத்தார், தாமே கொடுத்தார். வாசிங்க, எந்த வசனம் வாசிங்க? 14ஆம் வசனம் வாங்க. 18 ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாங்கிற ஒருவன் யூதர்கள தீர்க்கதரிசிகள ஒரு அவன், அந்த காய்பாடு பிரதான ரபி, யூத போதர்களாம் பிரதான ரபி. அவன் தீர்க்கதரிசனமா சொல்றாங்க, இந்த மனித சென்மத்துக்காக கூட்டங்களுக்காக ஒருவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றான். அதனால இவனை கொலை செஞ்சிருவோம் சொல்லி அங்க தீர்மானம் பண்ணியாச்சு. அந்த காரியம் முன்னால பார்த்தபடி பிலாத்து கையில வந்து ஒப்பாட்டு பேசுறான், ஏரோது கையில அவரை குறித்து பேசுறாங்க. இதெல்லாம் சட்டபூர்வமாக எழுதப்பட்ட சட்டத்திட்டங்களின்படி அவர் கொலைக்கு ஆயத்தமாயிருந்தார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இயேசு கல்லாதவர்களே தம்பியை சொன்னாரு. அது யோவான் 7:15 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கல்லாதவர் என்று அவங்களே வாசித்தாங்க. அது யோவான் 7:15 சொல்லப்பட்டிருக்கு. அதை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓமைகளை குறித்து சொன்னாங்க. ஓமைகள் சீசருக்கு மட்டும் வழங்க முடியும், யூதர்களுக்கு வழங்காம இருக்க முடியும். ஓமை சொன்னாராம், தப்பிதமா சொன்னாங்க. அதை அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சிலந்தி பூச்சி அப்படி சொல்லும்போது அது ஒரு காரியம், அது வந்து வருதுல அந்த தும்பு அந்த இலை வேற ஒரு காரியம். அப்போ நீங்க உடனே என்ன செய்றீங்க, சிலந்தி பூச்சி எட்டி பாக்குறீங்க, அது உயிரோடு இருக்குது. இது மேல இருக்கிற அந்த இலைகள் அது தட்டினா ஓடிடும், பூச்சை கொண்டா செத்து போன்னு சொன்னேன். இது ஓமையா சொன்னேன். இப்படித்தான் இயேசு சொன்னார். படித்தவங்க இப்படி படித்த விதத்தில், அதாவது ஒரு அளவு ஞானம் உள்ளவங்களுக்கு அதை சொன்ன ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த சீடர்களுக்கு அது என்னன்னு தெரியல. யாருக்கு தெரியல? சீடர்களுக்கு தான் தெரியல. இயேசுவே, நீ இப்படி ஓமையா சொல்லிட்டு இருக்கிறையா, இது யாருக்கையா வழங்கும்? உனக்கு வழங்காதப்பா, யூதன் கல்விமான அவனுக்கு தெரியும். ஓமையை சொன்னா ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டா, சிலந்தி பூச்சின்னு சொல்லிட்டா அது என்னன்னு அவனுக்கு தெரியும். சிலந்தியோட கூடு என்னன்னு சொன்னா அவனுக்கு தெரியும். அதனால ஓமையா சொல்றேன். உங்களுக்கு இப்ப அருளப்பட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஓமைக்கும் அவங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்தாரு. அவங்களாம் ஞானம் இல்லாத மூடர்களா இருந்தாங்க. இயேசுடைய சீடர்கள் 12 பேரும் மீன் பிடிக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு ஞானமும் இல்லை. இடுப்புல கத்தியை போட்டுருந்தா அவன் எப்படி இருந்திருப்பான்? ஞானத்தோட இருந்திருப்பான். 3 வருஷம் இருந்தா சோறு கடைக்கு சுத்திட்டு இருந்தான். அற்புதம் செய்யறாரு,
என்னமோ அவர் மேல ஒரு ஏதோ ஒரு பற்று பிடிச்சிட்டு பின்னால தவிர ஒருவனும் சத்தியத்தை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இறைமகன் நினைச்சு போகல, அவர் மேசியானி தெரிஞ்சும் போகல. இதோ ஒரு இவரு ராஜாவா போறாரு, வீட்டில் நினைச்சான், பேர் நினைச்சான் நான் பிரதம மந்திரி ஆவேன், மற்ற பேர்லாம் எனக்கெல்லாம் மந்திரியா இருப்பான், இவர் ராஜாவா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் போனாங்களே தவிர அது பின்னால் ஒரு இடத்துல சொல்லப்படுது அப்படி அவர் ராஜா வருவாரான்னு நினைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யூதரோட ராஜா வருவார்னு சொல்லி பின்னால் ஒரு சொல்றான், ஒரு சீடன் சொல்றான் அப்படி வருவார் போது நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரையோ இந்த யூதரு காய் போல சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னால பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறானுங்க அவர் வீட்டுக்கு இருந்த பிறகு. அதனால இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரணத்தை குறித்து நான் இதுவரைக்கும் விளக்கிட்டேன். ஓமையா சொன்ன காரியங்கள் எல்லாம் சீசர்களுக்கு வழங்க முடிதான் சொன்னார் ஒழிய யூதர்களுக்கு வழங்க, யூதர்களுக்கு ஓமையை சொன்னார், ஓமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். சீசர்களுக்கு ஓமையில அர்த்தம் வழங்கல. பின்னால வீட்டில் வந்து உட்காந்து இருக்கும்போது அவர் கேட்கிற போது அது எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னாரு. அது எல்லாரும் அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அது 12:38-41 இருக்குது, படிச்சுக்கிடுங்க. யோவான் 12:38-41 இருக்கு, 41 வரைக்கும் இருக்குது. இயேசுவின் பாவத்தை குறித்து தம்பிமாரும் விளக்குனாங்க. அவர் பாவம் செய்தார் அப்படின்னு சொல்லி 8:46 சொல்லி பாருங்க. யோவான் 8:46, யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை அப்படின்னு கேட்டார். யூதரை பார்த்து கேட்டாரு. அவங்கள யாரும் நீ பாவம் செய்தானே ஒருத்தரும் இதுவரைக்கும் சொல்லல. அந்த தம்பிமார் அவர் ஒரு பாவின்னு சொல்லி தீர்த்தாங்க, அப்படி சொல்லல. அவர் சில வசனங்களை அப்படி சேர்த்து கேட்டு மூக்கு வச்சு நாக்கு வச்சு சொன்னாங்க, அது தப்பு. நான் அதை குறித்து விளக்க போனா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும், நான் அதை சொல்ல போகல, விட்டுறேன். யூதாஸ் குறித்து சொன்ன காரியம் சொல்லிட்டு 10ஆம் தலைமுறையானவனும் சபைக்குள் வரலாறுன்னு ஒரு காரியத்தை சொன்னார். 10ஆம் தலைமுறையானவனும் தேவனுடைய சபைக்குள் வரக்கூடாதுன்னு சொல்லி தம்பி வாதித்தாரு. அதோட கருத்து என்ன? இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் யூதனுக்கு பிறந்தாருன்னு நீங்க யாராவது சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து யூதனுக்கு பிறந்தாருன்னு சொல்லி கழுதைக்கு பிறந்தா கழுதை குட்டி, மாட்டுக்கு பிறந்தா மாட்டு குட்டி, நாய்க்கு பிறந்தா நாய்க்குட்டி, மனிதனுக்கு பிறந்தா மனித குட்டி. இயேசு கிறிஸ்து யாருக்கு பிறந்தார்? யூதனுக்கு பிறக்கல. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த யூத முட்டாள்களுக்கு தெரியாது. அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் யோசேப்புடைய குமாரன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து யூதனுக்கு பிறக்கல, யூத குடும்பத்துக்குள்ள வந்தார், தோன்றினார். ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இன்னைக்கும் அவன் யோசேப்புடைய மகன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். யோசேப்பு யூத வம்சத்துல வந்தவன். மரியாள் யூத வம்சம் அல்ல, அவ லேவி கோத்திரத்துல பிறந்தவா, ஆரோனுடைய கோத்திரத்துல வந்தவா. நீங்க வசனத்தை ஒத்து பாத்தீங்கன்னா, மத்தேயுக்கும் லூக்காவுக்கும் வசனத்தை ஒத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோடனே ரெண்டும் பிரிஞ்சிடும். சாலமனுக்கு முன்னால என்ன ஆயிடும்? யூத குலம் தனியா போயிடும். யாரோ லேவி குலத்துல சாலமனுடைய வம்சத்தோடு தான் கல்யாணம் பண்ணிருக்கான். திரும்பி அங்க போய் மாறி அந்த பெண் வம்சமாய் போயிட்டு எல்லாம் பாருங்க. அங்க என்ன அதை குறித்து என்னமோ சொல்லாம விட்டாங்க. மத்தேயுல ஒரு விதமா சொல்லப்பட்டிருக்குது, லூக்காவில ஒரு விதமா சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டு டிவிஷனா பிரிஞ்சு போச்சு. மரியாள் யூத குலம் அல்ல, மரியாள் லேவி கோத்திரம், மோசையோட கோத்திரத்தை சேர்ந்தவா. மோசைக்கும் யூதருக்கும் சம்பந்தம் கிடையாது. மோசே கடவுளுடைய மனிதன், கடவுள் அவன் என்னுடைய மனுஷன். யூத கோத்திரத்தில் இஸ்ரவேலுக்கு உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. யூத கோத்திரத்துக்குள்ள மோசேக்கும் ஆரோனுக்கும் பங்கும் இல்லை பாகமும் இல்லை. மோசேயும் ஆரோனும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் ஊழியத்துக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கும் அவங்களுடைய சொத்துல பங்கு இல்லை, அவங்களுக்குள்ள திருமணம் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான கொள்வன கிடையாது. இவர்களுடைய காணிக்கையை கொண்டு வந்து கோயில போடணும், கோயிலிருந்து வர்ற வருமானத்தை மோசையிட்ட கொடுக்கணும். மோசை யாரும் அந்த காணிக்கை எடுத்து தங்களுக்குள்ள இருக்க அந்த லேவியர் குலம், அதாவது ஆச்சாரியர் குலம்னு ஒண்ணு இருக்குது கோயில்ல. இப்ப இமாமுங்க சொல்றீங்க இல்லையா, அந்த இமாமுங்க மாதிரி கொஞ்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் இது ஒரு தனி குலம். மரியாள் அந்த குலத்தை சார்ந்தவள். அவளுடைய வயிற்றுல அந்த மண்ணுல இவர் ஊதப்பட்டார். அந்த மண்ணுல ஆண்டவனுடைய வார்த்தை இறங்கிச்சு, ஆண்டவனுடைய பலம் அவன் மேல இறங்கிச்சு. அந்த மண்ணில் அவர் பிறந்தார். யூதன் அல்ல. யார் அவரை போய் யூதன் சொல்ல முடியும்? இதான் கூட காரியம்.
வார்த்தையை ஆபிரகாமுக்கு முன்னாலே இல்ல வேண்டாம். இப்ப இதோட டைம் சரியா போச்சு. நான் இப்போ அவங்க கேட்ட கேள்விகளுக்கும் அவங்க இயேசுக்கு விரோதமாக பேசின காரியங்களையும் நான் இப்போ மறுத்து இருக்கிறேன். நடுவர் அவர்கள் அதை சரியான முறையில் ஆலோசனை பண்ணி சரியான முறையில் தியானித்து அவருக்கு 1 மாதம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியாது. 1 மாதம் 2 மாதமோ 6 மாதம் கூட ஆகட்டும். இது அவருடைய காலதாமதம் ஆகும். 1 நாள் 2 நாள் இப்ப நான் சொன்ன காரியங்கள் இருந்து அவங்க படிச்சு ஆராய்ஞ்சு அறிகிறதுக்கு இது எத்தனை நாள் ஆகுன்னு சொல்ல தெரியாது. அது அவருடைய வசதி. அவருக்கு கொடுக்கப்படுகிற அவருக்கும் அவரை யார் நடுவராக வைத்தார்களோ அவங்களுக்குள்ள பாடு. எனக்கு நாளைக்கு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிடுவேன். 1 வருஷம் கழிச்சு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிடுவேன். என்னைக்கு சொன்னாலும் நடுவரை தீர்ப்பு நான் தலை குனிறேன். நான் அதுக்கு அடங்குவேன். சத்தியத்துக்கு நான் கட்டுப்படுவேன். என்னைக்கு சொன்னாலும் சரிதான். அவருடைய ஜீவிக்க காலத்தில் என்ன சொல்லிட்டா போதும். அது நாளைக்கு சொன்னாலும் ஏற்றுக்கிறேன். 1 வருஷம் கழிச்சு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். அது அவங்களுக்கும் நடுவருக்கும் பிரதர் ஜைனுலா அப்படின்னு உள்ள உடன்பாடு. நான் அவங்க எல்லா சட்டத்துக்கும் கீழ்படிஞ்சேன். என்னென்ன இடத்துலாம் கையெழுத்து போட்டாங்க அதுக்கெல்லாம் அவங்க எழுதிட்டு வந்த பேப்பர்ல 1 வார்த்தை கூட ஏன்னிக்காலாம நான் கையெழுத்து போட்டேன். அதனால அவங்களுடைய தீர்ப்பு கொடுத்துடுறேன். இந்த காரியத்தில் நடுவருக்கு அவருடைய விருப்பப்படி அவருடைய தீர்ப்பு சொல்லலாம். நான் சொல்ல வேண்டியது சரியா சொல்லிட்டேன். இயேசுவானவர் பாவி அல்ல. அவர் பாவம் செய்தவர என்னில் பாவம் உண்டு எவனாவது சொல்லுவானா சொல்லு பார்க்கலான்னு சவால் விட்டு கேட்டாரு. ஒருவன் சொல்லல. அவர் மரணத்தை குறித்து தன்னுடைய மரணத்தை குறித்து முன்னமே தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட காரியங்களையும் அவர் மரித்தார். மரணத்துக்கு முன்னக்கூட்டி அவர் சாகருக்கு முன்னாடி அந்த மரணத்தை அறிந்து வலியை தன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்தார் நீங்க சொல்ற கதை வரைக்கும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். பின்னான காரியம் நான் பின்னால் வர்றபோது பேசுவேன். அடுத்த சப்ஜெக்ட்ல வரும்போது பேசுவேன். இப்போ டைம் குறைஞ்சு போனா கூட பரவாயில்ல. நான் அந்த இடத்த தியாகம் பண்ணிடுறேன். இதோட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு உங்க எல்லாரையும் வாழ்த்து நான் வணங்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் சரியாக 4 மணி அளவில் அவை கூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று கொடுங்க அவருக்கு அவங்களுடைய சப்ஜெக்ட் ஏன் சப்ஜெக்ட் அவங்க பேசணும் பேசுறதே என்ன பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் என்ன பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பேசிக்கிட்டு கொண்டு கொடுத்துருக்கேன். அறிய முடியாதுங்கிற காரியம் நீங்க நடுவராச்சா. அதனால உங்களுக்கு மாத்திரம் கொடுத்தாங்க. அது ஒண்ணும் இல்லை. உங்களுக்குள்ள எப்படி உடன்பாடு என்னங்கிறது அப்பப்பதான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப முன்னாடி நான் தந்துட்டு 2 மணி நேரம் தந்துடுறேன். என்ன கேட்டா அதுக்கு பத்தி தந்துடுறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் கொடுக்குது. ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு கூட வழி என்ன அதை நான் அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நான் இது நான் அவங்களுக்கு கொடுக்குறது அவசியம் இருக்குல்ல. இது அவங்க எனக்கு தான் தெரியாது. இதை பேச மாட்டாங்க இருக்குது. அதனால தான் அடுத்தது 2 வச்சுங்க அந்த டைம்.
மாலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதை ஒரு குறிப்புரையாக முன்னாடி சொல்ல விரும்புகின்றேன். அதாவது ஒருவர் மட்டுமல்லாமல் இருவருக்குமே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து தலைப்புக்குள் வந்து பேச வேண்டும். தலைப்புக்குள் வந்து பேசாமல் சுற்றி வளைத்து அவுட் ஆஃப் பாயிண்ட், அதாவது தலைப்புக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத பாயிண்ட்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலே தயவுசெய்து அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். மார்க்கத்திற்கு வராமல் சைத்தான் எப்படி வழி எடுக்கிறானோ அதனை போல உங்களை தலைப்புக்குள் வராமல் வழிகெடுப்பதாக நான் எண்ணுகிறேன். சைத்தான் உங்களையும் வழிகெடுக்கிறான் என்று எண்ணுகிறேன். ஆகையாலே உங்களுடைய வழிகெடுதலின் காரணமாக எதிரே அமர்ந்திருக்கின்றவர்களும் வழிகெடுக்கிறார்கள். இங்கே நான் பார்க்கிறேன், எழுந்து விழுந்து தூங்கியவர்கள் தான் இருக்கின்றார்கள். அதனால தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அறுத்தோ வருத்தோ எடுத்து விடாதீர்கள். இன்னும் 12 மணி நேரம் தான் நாம் பேசியிருக்கின்றோம், கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 20 மணி நேரங்கள் நாம் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். ஆகையாலே தலைப்புக்கு வந்து தயவுசெய்து பேசுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் என்று கூட நேற்றைய தினம் சொன்னேன். அவ்வளவு பெரிய கருத்தரங்கத்தை அமைத்து இப்படி தமிழகமெங்கும் பல இடங்களிலிருந்து இங்கே வருகிறது. உங்களுடைய தலைப்புக்கு பொருத்தமில்லாத பேச்சுகளை கேட்பதற்கு இங்கே யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அதோடு இங்கு ஆடியோர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கேசட் பதிவாகி கொண்டிருக்கின்றது, ஒளிநாடா கூட பதிவாகி கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் இல்லை இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து வெளியூர்களுக்கு இந்த ஒளி நாடாக்கள் செல்லலாம். அப்படி சொல்லுகின்ற பொழுது போட்டு கேட்டு பார்க்கின்ற பொழுது இதற்கு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரங்கம், இதற்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு எப்படி என்றெல்லாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. ஆகையாலே இனிமேலாவது அந்த தலைப்புக்கு வந்து பேச வேண்டும். இது சற்று கடினமாக இருக்கின்றது. நடுவர் என்னை பற்றி கொண்டு கவலையில்லை, நான் எவ்வளவு விதமாகவும் தாங்கிக் கொள்வேன். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதே சமயத்தில் இது பெரிய விளம்பரமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஐயா சொன்னார்கள், இது சரியான முறையில் விளம்பரம் செய்யவில்லை என்று. அது எப்படி தெரியவில்லை. இப்போது சந்தோஷமாக பார்த்தார்கள், விளம்பரம் செய்திருக்கிறார்கள், பரவாயில்லை ஐயா அப்படி என்னோட ஒத்துக்கொண்டார்கள். இதற்கு ஏன் கூறுகின்றனர்? இப்படி விளம்பரப்படுத்தப்பட்டு 3 மாதங்கள் அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். இதை வாங்கி இன்னும் நன்றாக ஒன்றை நான் வாசித்தேன். எனக்கும் 2 மாதங்கள் டைம் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால உங்களுக்கும் 3 மாதங்கள் காலம் கொடுத்திருக்கின்றார்கள். கருத்துக்களை வரிசை கோர்வையாக பேச வேண்டும். பேசி அந்த தலைப்பின் கீழ் பேச வேண்டும். ஒரு பொருளை விளக்குகின்ற பொழுது எப்படி விளக்க வேண்டுமோ அப்படி உதாரணங்களை சொல்லி விளக்கலாம். தனிப்பட்ட முறையிலே பேசி யாரையும் புண்படுத்துகின்ற வகையிலோ அல்லது அதை பற்றியே பேசுகின்ற வகையிலோ இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம்னா ஒரு மேலோட்டமா லைட்டா ஒரு கோடிட்டு அமெரிக்க இருக்கணும். அதை விட்டுவிட்டு அதையே தொடர்ந்து பேசுவது என்பதும் தலிப்பு தட்டக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நாம் இதனை புரிந்து கொண்டால் கூட நாளைக்கு இந்த பதிவு நாடாக்களை போட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏற்பார்களா என்பது சந்தேகமாக இருக்கும். அதனால் காலம் கடந்து விட்டதால் இதோடு இந்த உரையை என் உரையை முடித்துக் கொண்டு மேலும் இந்த இறை கொள்கை பற்றி 2ஆம் கட்ட நிலையிலே ஐயா ஜெயனுல் அவர்களை உரை நிகழ்த்துமாறு அழைக்கின்றனர். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெருங்கருணையினால் இன்றைக்கு நாம் இரண்டாம் நாளையில் மூன்றாவது அமர்வினை இங்கே கொண்டிருக்கின்றோம். இங்கே கடவுள் கொள்கை என்று வாதிப்பதற்காக இன்றைய தினம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய தலைப்பிலே பேசியது கடவுள் கொள்கைக்கு உட்பட்ட விஷயம் என்றுதான் இப்போதும் உறுதியாக நம்புகிறேன். நம்புவதற்கு காரணம் என்னவென்றால், மரியாதைக்குரிய ஐயா ஜெபமணி அவர்கள் நம்முடைய காபா நிலைக்குமா என்ற நூலிலும், இயேசு வருகிறார் என்ற பெயரில் வெளியிட்ட நூலிலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்றே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் கர்த்தர் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் குறித்து நாம் நடுவரிடத்திலே கடைசியாக நாம் சமர்ப்பிப்போம் அந்த ரெண்டு நூலையும். அவர்களுடைய கொள்கையும் அதுவாகத்தான் இவ்வளவு நாட்களாக பிரச்சாரம் செய்திருந்தார்கள். இயேசு கடவுளா இல்லையா என்பதுதான் இன்று விவகாரத்திற்குரியதாக ஆகிவிட்ட காரணத்தினால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக இருக்க முடியாது என்பதை நான் பேச நேர்ந்தேன். அவர்கள் அந்த நூலிலே ஈசாவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்படிதான் இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நூலை பார்த்தவர்களுக்கு தெரியும். இப்போது வேண்டுமானால் அவர்களுடைய மனது மாறி இருக்கிறதோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. அந்த அடிப்படையில் தான் நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச வேண்டியிருந்தது என்பதை முதலிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நடுவர் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டார்கள், அன்றைக்கு உள்ள பிரச்சனையை அன்றோடு முடித்துவிட வேண்டும், ஒரு நாளைக்கு உள்ள விஷயத்தை அடுத்த நாளிலே பேசக்கூடாது என்று நேற்று தன்னுடைய அறிமுக உரையின் போது குறிப்பிட்டார்கள். அப்படி இருந்தும் கூட மரியாதைக்குரிய ஜெபமணி ஐயா அவர்கள் நேற்று நாம் பேசிய விஷயமாக இன்றைக்கு நடுவர் அவர்களுடைய அந்த கட்டளையை மீறி சில விஷயங்களுக்கு விளக்கம் தந்தார்கள். நானும் நடுவரிடத்திலே இப்போது அனுமதி பெற்றுத்தான் அவர்கள் பேசிய காரணத்தினால் நான் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. சொல்லிவிட்டு நான் என்னுடைய தலைப்பின் கீழ் வருகிறேன் என்று அவர்களிடத்திலே நான் அனுமதி கேட்டேன். அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஐயா அவர்கள் சொன்ன சில விஷயங்களுக்கு நான் விளக்கம் தருகிறேன். முதலாவதாக நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை நேற்று சொன்னோம். அதற்கு பைபிளில் இருந்தே சான்று காட்டினோம், திருக்குரானில் இருந்தும் காட்டினோம். ஆனாலும் இன்றைக்கும் திரும்பவும் அவர்கள் ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்பதற்கு 7, 23, 24, 26, 27 ஆகிய வசனங்களை அவர்கள் சொல்லி ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். இப்படி சுற்றி வளைத்துக் கொண்டு மன்னிக்கப்படவில்லை என்று சொல்வதை விட திருக்குரானில் மன்னித்ததாக பச்சையாக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபதாபா அலைஹி வதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாபா அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். இது குர்ஆனுடைய தெளிவான வசனம். இதுக்கு என்ன பொருள்? ஆதமுக்கு சில சொற்றொடர்களை இறைவன் கற்றுக் கொடுத்தான். அதான் அவர் கூட அதை வாசித்து காட்டினார். நாங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்து விட்டோம், நீ மன்னிக்கவில்லை என்றால், அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். இதுதான் அந்த கலிமாத். இந்த சொற்களை கற்றுக் கொடுத்தான். அதை சொல்லி அவர் பாவ மன்னிப்பு தேடினார். இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருந்தான், அருள் புரிந்தவனாக இருந்தான் என்று ஆதாமுடைய பாவம் சொன்னதுக்கா ஆதம், அதாவது திருக்குரானில் 2:37 வசனத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதை தெளிவா இருக்கு. எனவே இறைவன் அவரை மன்னித்தான். எனவே இறைவன் அவரை மன்னித்தான், நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான். அப்ப திருக்குரானை பொறுத்த வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஜென்ம பாவம் கிடையாதுங்கிறத தெளிவா சொல்லிருச்சு. சொன்ன பிறகு வெளியேற்றின காரணத்தினால மன்னிக்கப்படலைங்க கூடாது. வெளியேற்றுவது ஒரு தண்டனை வேணா வச்சுக்கலாம், தண்டனை கூட இல்ல, தண்டனைன்னு சொல்லலாமே தவிர மன்னித்துதான் தெளிவா இருக்கும் போது மன்னிக்கலைன்னு அவர் குழப்பக்கூடாது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆக அடுத்து நான் சில விஷயங்களை
நேற்று சொல்லி காட்டினேன். அதாவது பிதாவுடைய இறைவனுடைய மன்னிக்கும் குணத்தை சொல்லி காட்டினேன். இறைவன் மன்னிப்பவனாகவே இருந்தான், மன்னிக்கக்கூடியவனாக இருந்தான். மோசே மன்னிப்பு கேட்டார், அதை இறைவன் மன்னித்திருக்கிறான். 2ஆம் முறை மன்னிப்பு கேட்டார், அதை மன்னித்திருக்கிறான் என்றெல்லாம் எண்ணாகமும், ஏசாயா, உபாகமும், முதலாம் ராஜாக்கள் இந்த ஆகமங்களில் இருந்தெல்லாம் சில வசனங்களை நேற்று மேற்கோள் காட்டி கடவுள் மன்னிப்பவராகத்தான் இருக்கிறார் என்று பைபிள் அடிப்படையிலே சொன்னேன். அதையெல்லாம் அவர்கள் மறுக்கவில்லை. மறுக்காமல் அதெல்லாம் அவனவன் செய்த பாவத்திற்கு உரியது, இது ஜென்ம பாவம் மன்னிக்கப்பட்டதை பற்றி இங்கே சொல்லவில்லை, கிரியைகள் சம்பந்தப்பட்ட பாவத்திற்கு தான் சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள். ஜென்ம பாவம் என்பதும் ஆதாம் என்ற ஒரு மனிதரை பொறுத்த வரைக்கும் கிரியை சம்பந்தப்பட்ட பாவம் தான். அவர்தான் அந்த பாவத்தை செய்தார். அப்ப கிரியை சம்பந்தப்பட்ட பாவம் மன்னிக்கப்படும்னா ஆதாம் செஞ்ச அந்த கிரியையினால ஏற்பட்ட பாவமும் மன்னிக்கப்பட்டு தான் போயிடும். இப்படி கிரியை பாவம் மன்னிக்கப்படும், ஜென்ம பாவம் மன்னிக்கப்படாது என்பதற்கு குர்ஆன்லயும் ஒரு வசனம் கிடையாது, பைபிள்லயும் கிடையாது. இப்படி வித்தியாசப்படுத்துறது சொந்த அபிப்பிராயமே தவிர இதுல தெளிவா அப்படி ஒண்ணும் கிடையாது. மன்னித்தான் கடவுள் மன்னிக்கிறவராக இருக்கிறார்னு பச்சையா சொல்லும் போது அந்த மன்னிப்பு இதுக்கு தான் பொருந்தும், அதுக்கு பொருந்தாது என்பது அவருடைய சொந்த அபிப்பிராயம். ஆதாரம் வேணும் இருக்கணும். இது ஜென்ம பாவத்தை குறிக்காது, கிரியை பாவத்தை தான் குறிக்கும்ங்கிறதுக்கு ஒரு சான்று அவர்கள் சமர்ப்பிக்கல. தெளிவா மன்னிக்கிறவன் கடவுள் வருது, ஆனால் அது அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதாக அவர் சொல்லி காட்டினாரு. ஒரு சான்றும் வைக்கல. அதுக்கப்புறம் 3 ஆதியாகமும் 3:16-17 அந்த வசனத்தை நான் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். அந்த வசனங்களை சொல்லி காட்டி பைபிள் பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன, ஸ்திரியா என்றார், ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றார் அப்படின்னு இந்த வசனத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி, சில வசனங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு ப்ரூஃப் கொடுத்தாரு. அதை நம்ம ஆதாம் பாவம் செஞ்சு நம்ம மறுக்கல, செஞ்சதை ஒத்துக்கிறோம். அதுக்கு மேல அவங்க அந்த இடத்துல ஒன்றும் சொல்லல. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, ஒரு சில வசனங்களை நாம் தவறாக வாசித்து காட்டியதாகவும் அதுக்கு தவறான விளக்கம் கொடுத்ததாகவும் சொல்லி காட்டினாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:2 என்ற வசனத்தை வாசித்து, மரியாள் அதாவது மேரி அவர்கள் வேதனையோட பிரசவித்தார்கள், வேதனையோடவே பிள்ளை பெற்றார்கள் என்பதாக பைபிள் சொல்வதாக நான் சுட்டி காட்டினேன். அந்த வசனம் 12:2 இருந்து, அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்ட அலறினாள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது அவங்க சொன்னாங்க, இது மேரியை குறிக்கிறது இல்லை, இது ஒரு உருவக காட்சி மாதிரி காட்டப்பட்ட, அதாவது இது ஒரு வெளிப்படுத்தின சுவிசேஷம்ங்கிறது இது ஒரு அடையாளமாக காட்டப்பட்டது வானத்தில், இது மரியாதை விஷயத்தை குறிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இது உண்மை, உருவகமாக காட்டப்பட்டது உண்மைதான். ஆனா உருவகமாக காட்டப்படக்கூடிய ஆள் யாரு என்றால் அவங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்றாங்க. ஏன் அதுக்கு பின்னாடி வரக்கூடியது அவங்களே அதை வாசி காட்டினாங்க. அதாவது சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவருடைய பிள்ளை தேவந்தத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றெல்லாம் அங்க பிள்ளைன்னு குறிப்பிடப்படுறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப தாயின்னு குறிப்பிடப்படுறது மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான். உருவகமாக காட்டப்பட்டாலும் அந்த உருவகமாக காட்டப்பட்டதனுடைய பாத்திரம் யாரு, இன்னும் உருவகமாக காட்டப்பட்ட பல வசனங்கள் பின்னாடி வரக்கூடிய இயேசுவை குறிக்குது என்றெல்லாம் அவர்கள் தூதர்கள் தலைப்புல சொல்லுவார்கள். இன்னைக்கும் கோடிட்டு காட்டினார்கள். அப்ப உருவகமாக குறிப்பிடப்பட்டால் அதை பேசக்கூடாதுன்னு சொல்லணும். உருவகமாக குறிப்பிட்டாலும் கூட அது யாரை பற்றி குறிப்பிடப்படுது என்பதுதான் பிரச்சனை. அதுல நம்ம ஒன்றும் தவறான முறையில கையாளல. அதுபோக ரோமர் 3:5 வசனங்களை நம்ம சொல்லி காட்டணும். அதாவது அப்போஸ்தலர் பவுல் இருக்காரா இல்லையா, இவர் தான் இந்த உலகம் காரணம்னு சொல்லி அவர் பொய் சொன்னாரு, வேண்டுமென்றே திட்டமிட்டு சொன்னார் என்பதற்காக 3:5 ரோமர் 3:5 அதை நம்ம சொன்னோம். சொல்லியிருக்காரு. அதுல பல வசனங்களை சொன்னோம். அதுல 2 மாத்திரம் மறுப்பு சொல்லியிருக்கிறாங்க, நீதிக்கு மறுப்பு சொல்லல. யூதனுக்கு யூதனை போல நடிப்பேன், கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனை போல நடிப்பேன், நல்லவனுக்கு நல்லவன் நடிப்பேன், பலவீனனுக்கு பலவீனமாக நடிப்பேன், இப்படி எல்லாம் இருந்தால் பச்சையா சொன்னார்னு நம்ம வாசித்தோம். அதையெல்லாம் அவங்க கண்டுக்கிறவே இல்லை. நம்ம பல வசனங்கள்ல இவருடைய உண்மையான சொரூபத்தை பவுலடிகளுடைய வாயினாலேயே நம்ம வெளிப்படுத்தி இருந்தோம். அதுல 2 மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதுக்கு மாத்திரம் அவங்க பதில் சொன்னதிலிருந்த அந்த நடிக்கிறது அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் இப்படி எல்லாம் செய்கிறேன் என்று அவர் சொன்னது, நடிச்சு தான் உங்களை வேலையும் பண்ண என்று சொன்னது, அதையெல்லாம் அவங்க மறுக்கலைங்கிறதுனால அதை ஒத்துக்கிட்டாங்க. அவரை பத்தி அடையாளம் காட்டுறதுக்கு நம்ம 10 வசனத்தை சொல்லி 9 அவங்க மறுத்துட்டா கூட அந்த 1 பாக்கியா இருக்குமே, ஆனால் அவர் நடிச்சாருங்கிறது ப்ரூஃப் தான். இருந்தாலும் இதையும் நம்ம வழக்கம் சொல்றோம். நம்ம சொன்னது திசை திருப்பவும் கிடையாது, அவர் பொய் சொன்னதாகத்தான் அந்த வசனம் சொல்லு. எப்படி ரோமர் 3:5 நம்ம முன்பின் பார்க்காம மறைச்சிட்டு படிச்சதாக அவங்க சொன்னாங்க. முன்பின் பார்த்தே நான் படிச்சு அவர் பொய் சொன்னாருங்கிறத நான் காட்டுறேன்.
3 கட்ட 5 இருக்கு. முன்பின் பார்க்கணும் இல்லையா? 5ல இருந்து அவங்க படிச்சாங்க, நான் வந்து 4ல இருந்து படிக்கிறேன். அப்புறம் தான் வளங்க. அவங்க 5ல இருந்து படிச்சு காட்டினாங்க, முன்பின்னாக நான் படிச்சிடுறேன், 4ல இருந்தே படிக்கிறேன். தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. அப்ப சொல்றாரு, பவுல் சொல்றாரு, தேவன் ஒருத்தன் தான் சத்தியபரன், உண்மை சொல்லக்கூடியவன். எந்த மனுஷனும் தான் இவர் தன்னையும் சேர்த்துக்கிறார், எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. இது ஆரம்பிச்சுட்டாருங்க. ஆரம்பிச்சுட்டு சொல்றாரு, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். மனுஷன்லாம் பொய்யன்னு சொல்லிவிட்டு நான் மனுஷன் பேசுற பிரகாரமா தான் பேசுறேன். இப்ப என்ன அர்த்தம்? நானும் பொய் சொல்றேன், நான் பொய்ன்னு என்னை பிடிச்சிடாதீங்கப்பா. தேவன் ஒருத்தன் தான் பொய்க்கு அப்பாற்பட்ட ஆளு. நான் பொய் சொல்லணும்னு என்னை வந்து பிடிச்சி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் தேவனா போயிடுவேன். அதற்கு அர்த்தம் தெளிவா நீங்க பாருங்க. தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக ஒரு பீடிகையை போட்டுட்டு பவுலடிகள் தொடர்றாரு, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். பொய் பேசுறேன்னு அர்த்தம் இருக்கு. ஏன் அப்பதானே சொன்னாரு, தேவன் தான் பொய் சொல்லாதாலும் மனுஷன் பொய் சொல்லுவான். ஆனா நான் மனுஷன் பேசுற விதமா பேசுறேன், சொல்ல போறதெல்லாம் பொய்ன்றதுக்கு அர்த்தம், வேற அர்த்தம் கிடையாது. அப்புறம் தொடர்ந்து அவர் சொல்றாரு, நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே சொல்லிட்டாரு. அதுக்கு அப்படி சொல்றாரு 8வது வசனத்துல, நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி பேசுகிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூசித்து சொல்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும் அப்படிங்கிறாரு. நல்லா இதை கவனிக்கணும், விவரமா திரும்பி இன்னொரு தடவை படிக்கணும். ரொம்ப விளக்க வேண்டிய விஷயம், ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க, அதுக்காக நான் விளக்கி ஆகணும். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பொய் சொல்றதை தவிர்க்க இயலாது. பொய் சொல்லலாம்னு மகிமைக்காக பொய் சொல்லலாம்னு சொல்றதுனால எந்த ஒரு நன்மையை நாடிக்கிட்டு தீமையை செய்யலாம்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்படி நாங்க சொல்லல. அப்படி சொல்றதாக சில பேர் எங்க மேல தூசணம் சொல்றாங்க. நாங்க சொல்றது பொய் மாத்திரம் சொல்லலாம் தான் சொல்றோம். என்ன சொல்ல வர்றாரு? இன்னொரு வாழ்க்கை வழக்கம் சொல்றேன். இவர் சொல்ல வர்ற கருத்துகள் என்ன இருக்குன்னு கேட்டா, தேவனுடைய பெயரால பொய் மாத்திரம் சொல்லலாம், அந்த பொய்யினால தேவனுக்கு மகிமை உண்டானால் அதைத்தான் நாங்க சொல்றோமே தவிர எந்த தீமைக்கு பகரமாகவும் எந்த நன்மைக்கு பகரமாகவும் தீமையை செய்யலாம்னு நாங்க சொல்லல. இந்த வார்த்தையை அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க மேல அவங்க தேவ தூசணமா பேசுறாங்கன்னு ஒரு சொல்றாரு. அப்ப இந்த தீமைக்கு பதிலாக நன்மைக்கு பதிலாக தீமையை செயல்படுத்தலாம் என்பது என்னுடைய கோட்பாடு இல்லை. ஆனால் பொய் மாத்திரம் சொல்வதற்கு விதிவிலக்கு இருக்குது. இதை விளங்காமல் புரிந்து மக்கள் விளங்காமல் நாங்க எப்படி சொல்றதாக சொல்கிறார்கள் அவர் சொல்றாரு. இன்னொரு நல்லா நீங்க கவனிங்க. அன்றியும் என் பொய்யினாலே என்கிறது அவர் பவுல், என் பொய்யினாலே சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். இதோட 7வது வசனம் முடிஞ்சிருச்சு. 8வது வசனம் வேற வசனத்துல சொல்றாரு, நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? அப்படி நாங்க சொல்லல. இந்த ஒன்னத்தான் சொல்றோமே தவிர பொய் தான் சொல்லலாங்கிறோம். அது எதுக்காக சொல்லலாங்கிறோம்? இந்த பொய்மை கூட வாய்மை தரும்னு சொல்லுவாங்களா இல்லையா திருக்குறள்ல கூட ஒரு கட்டத்துல. ஆனா கடவுள் வரல சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. மற்ற இடத்துக்குலாம் பொருந்தலாம், கடவுள் வேறது கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ரெண்டா பொய் சொல்லிட்டு போனோம். இங்க என்ன அவர் சொல்றாருன்னா, நாங்க பொய் சொல்லலாம் தான் சொல்றோம். இப்படி சொல்லல. எப்படி சொல்லல? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி பேசுகிறவர்கள் என்று 8வது வசனத்தில் குறிப்பிடுறதாங்க சுட்டி காட்டுறாரு. நாங்கள் அப்படி பேசுகிறவர்கள் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்கிறார்களே. நாங்க பொய் சொல்லலான்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யலான்னு புது அனுமதி கொடுக்கிறதாக சொல்கிறார்களே, பொய் தானே சொல்லலான்னு சொல்றோம் அப்படின்னு தான் பவுல் சொல்றாரு. நீங்க இந்த 8 வசனத்தையும் நடுவர் அவர்களே 3ல இருந்து ஆரம்பிச்சு 3வது அதிகாரத்துல 8ஆம் வசனம் வரைக்கும் முழுசா படிச்சு பார்க்கட்டும். அவர் என்ன சொல்றாரு என்று தெளிவா வழங்கும். நாம கூட்டல குறைக்கல திசை திருப்பலங்க. அதுக்கப்புறமேலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 17, 18 வசனத்தை சில விஷயங்களை சொன்னாங்க. 17, 18 அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவை உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்த இயேசுவையும்
உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் அப்படிங்கிற வச்சுக்கிட்டு இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் சொன்ன காரணத்தினாலதான் அந்த மக்கள், அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் இவரை என்னது அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறான் என்று சொன்னதாக நாம சொன்னோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இது கிரேக்கர்களை பற்றி உள்ள விஷயம். கிரேக்கர்கள் தங்களுடைய பல தெய்வங்களை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இயேசுங்கிற புது தெய்வத்தை சொன்ன உடனே அதற்காக இப்படி கிரேக்க ஞானிகள் கேட்டாங்க என்பதாக அவர்கள் விளக்கம் சொன்னாங்க. கிரேக்க கொள்கைக்கு மாற்றமா இருக்கிறதுனாலதான் சொன்னாங்க. ஆனா கிரேக்கம் வரைக்கும் பவுலடிகள் காலத்துல எல்லாம் அதுக்கு முன்னாடியே யூத மார்க்கம் நல்ல பரவலா பரவி இருந்துச்சு. யூத சாம்ராஜ்யத்துல கிரேக்க மொழி வரைக்கும் அந்த வேதங்கள் பரவி இருந்துச்சு. அதனாலதான் சுவிசேஷத்துக்காரர்கள் கிரேக்கத்தில் எழுதினாங்க கூட எழுதி வச்சிருக்காங்க. மார்க் உள்பட அவர் கிரேக்க மத்தேயு உள்பட அவர் கிரேக்க மொழியில அவர் கைப்படவே எழுதினதாக என் கையில் இருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கிரேக்க மொழியில அவர் வேதம் எழுதுற அளவுக்கு கிரேக்கத்துக்குள்ள அந்த கொள்கை ஊடுருவி இருந்துச்சு. அதனால அவங்க சொன்ன கருத்து கிரேக்க தெய்வம் பற்றியதல்ல, இவர் புது கருத்து சொன்னதுனாலதான் சொல்லி இருக்கிறாங்க உறுதியாகுது. இன்னும் சொல்ல போனா என் சுவிசேஷத்தின்படியே இயேசு மரித்தோரில் இருந்து உயிர்ப்பித்தவர் உயிர்த்தெழுந்தவர் என்று நினைத்துக்கொள் அப்படின்னு சொன்னதாக நான் நேற்று ஒரு வாசகம் சொன்னேன். நான் தான் இதை உண்டாக்குனேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லல. ஏதோ 2-3 ஏதாவது சொல்ல முடியுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களே தவிர இது பவுலடிகளுடைய திட்டமிட்ட வேலைங்கிறதுக்கு பல சான்றுகளை சொன்னேன். பவுலடிகள் தான் இவ்வளவு வேலையும் பண்ணினாருங்கிறதுக்கு சான்று போதாது என்று இருந்தால் இறை வேதத்தில் அவர் என்னென்ன வேலையெல்லாம் காட்டினார் என்பது இறை வேதம்ங்கிற தலைப்புல நான் சொல்றேன். எத்தனை சட்டங்கள் அவர் மாற்றிருக்கிறாரு, பழைய ஆகமங்கள்ல கூறப்படக்கூடிய சட்டங்கள்ல வேணும்னே கை வச்சிருக்கிறாரு. நான் இதை திருத்துறேன், இதனால் உனக்கு பிரயோஜனம் கிடையாது, வேதம் பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுது, இவர் நான் பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறேன். அப்படி எல்லாம் சொன்ன பல சட்டங்கள் இருக்கிறது. தலைப்புக்கு அப்பாற்பட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல இறை வேதம்ங்கிற தலைப்புல நாம அதனையும் சொல்லி காட்டுவோம். அதுக்கப்புறம் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற விஷயத்தை சொன்னோம். ஞானஸ்நானம் பெற்றது அவங்க ஒப்புக்கொள்ளவும் செஞ்சாங்க. ஞானஸ்நானம் பாவ அறிக்கை செய்யலேண்டாங்க. ஞானஸ்நானால பாவ அறிக்கை செஞ்சுட்டு சொல்றதுதான் அவங்க இல்லைன்னாங்க. ஞானஸ்நானம் பெறுவது ஏன் பெற்றாருன்னு கேட்டா கடவுளால் ஏற்பட்ட ஒரு விதி, அதனாலதான் பெற்றாரு, அது விட வேற ஒண்ணும் பெறலன்னாங்க. இது விதிங்கிற பேச்சுங்க எல்லாம் பேசக்கூடாது. நடந்துச்சா இல்லையாங்கிற எல்லாமே விதிதான். நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிற கூட கர்த்தர் நாடாம நான் பேசிக்கிட்டு இருக்கல. அவர் மறுத்தது கூட கர்த்தர் நாடாம மறுக்கல. நடுவர் உட்கார்ந்து இருக்கிறது கூட கர்த்தர் நாடாம இருங்கல. ஏன்பா இப்படி பேசுங்கன்னு ஒரு தப்பான ஒரு பேச்சு ஒருத்தர் பேசின ஆள்கிட்ட பிடிச்சி ஏன் இப்படி பேசினேன்னு கேட்டா கர்த்தர் நாடினத்தானே நான் பேசினேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கிடுவோமா? ஒருத்தன் தப்பு விசாரம் பண்ணிவிட்டாங்கிறதுக்காக அவனை பிடிச்சி கேட்டா கர்த்தர் நாடாட்டி நான் விசாரம் பண்ணிருப்பேன். கர்த்தரை எல்லாம் விவாதத்துக்கு இருக்கக்கூடாது. விவாதம்ங்கிறது கருத்துக்களை சமர்ப்பிக்கணுமே தவிர இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரா இல்லையா? பெற்றார். தன்னை விட ஒருத்தர் குருவா ஒத்துக்கிட்டார். அது கர்த்தர் சொன்னபடி நடந்துச்சுன்னா எல்லாம் தான் கர்த்தர் சொன்னபடி நடந்துச்சு. இது கர்த்தர் சொன்னபடி நடந்ததுனால அவர் ஞானஸ்நானம் பெறலேன்னு ஆயிரம் வாதத்துக்கு இது நிற்காது. அது மாதிரி இன்னும் சில மரண விஷயங்களை அதாவது சொல்லி காட்டினாங்க. இயேசுடைய அந்த மரண விஷயம் இருக்கா இல்லையா? சிலுவையில அடைக்கப்பட்டாரு, அவரை இந்த மாதிரி குட்டுனாங்க, மண்டையில குட்டுனாங்க, இப்படின்னு பல விஷயங்களை சொன்னோம். அதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த எசையா தீர்க்கதரிசி அவர் சொன்னது நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நடந்துச்சு. என்னத்துக்காக நடந்துச்சா இல்லையா அதான் கேள்வி. தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுக்காக நடக்கட்டும், வேற எதுக்கு நடக்கட்டும்? இவர் கடவுளுங்கிறவர் இறந்தாரா இல்லையா? சிலுவையில் அறையப்பட்ட நமக்கு தனி விஷயம். சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னா அறையப்பட்டார் தான். அது இன்னத்தினால அறையப்பட்டார், அதனால அறையப்பட்டார்னு சொன்னா அப்ப ஆதமுக்கு கூட நான் சொல்லுவேன், ஆதம் ஏன் அந்த கனியை திண்டாருன்னு சொன்னா கர்த்தர் நாடுனார் அதனால தின்னுட்டாரு. அதை ஏன் பாவீங்கன்னு அப்புறம் என்ன பரம்பரை பாவம் அதுக்கு அடிபட்டு போயிடும். கர்த்தர் எழுதி வச்சுட்டாரு ஆதம் திங்கணும், கூட ஏற்பாடு பூமியை தின்னு வானத்தை தின்னு அதை தின்னு எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் உனக்கு படைச்சிருக்கேன்னு தீர்மானிச்சு கொடுத்தானே ஆதம் படைக்கிறாரு. அப்ப ஆதாம் செஞ்சது மட்டும் பாவ வேண்டியன்னு சொல்றீங்க, அதுவும் கர்த்தர் செய்த ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்துச்சுன்னு சொன்னா மறுபடியும் பரம்பரை பாவம் அடிபட்டு போயிடுது. அதனால இந்த கர்த்தரை எல்லாம் இருக்கக்கூடாது. அவர் நடந்துச்சா இல்லையா, அவர் என்னத்தினால செஞ்சாருன்னா கேள்வியே கிடையாது. எல்லாமே கர்த்தர் ஏற்பாடுலாம் நடக்குது. இது வாதத்தில் இந்த மாதிரி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லி காட்டுறேன். அதனால அவர் கர்த்தர் சிலுவை விஷயமாக வாசித்த வசனங்களை எல்லாம் நான் விட்டுறேன். அது மாதிரி ஓமையாக சொன்னதை பத்தி நம்ம சொன்னோம். வேணும்னே விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய அவர் ஓமையா சொன்னார்னு சொல்லி நான் எந்த வசனத்தை காட்டி மறுத்தேனோ அந்த வசனத்தை அவர் கண்டுக்கிறவே இல்லை, அதுக்கு பதில் சொல்லல. இயேசுவே அதை சொன்னார், ஒருத்தனுக்கு விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் பாதியா இருக்கு. அந்த எடுங்க 12 யோவான் 12:38-41 12:38-41 அவரே விளங்காம வேணும்னு சொல்றேன்னு சொன்னாருன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லல. விளங்குறதுக்கு தான் ஊமையா பேசினாங்கன்னு சொந்த கருத்து சொன்னாங்க. அவர் விளங்குறதுக்கு நான் பேசுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் தெளிவா எடுத்து வச்சிருக்கிறேன். 12:38
இது இல்லைங்க ஊமை இது யோவான் 7:15 எடுத்துட்டேன். இல்லையா அந்த வசனம் சொன்னாங்களே உதாரணமா சொல்லுவாருலங்க நேற்று இருக்காரு அந்த அதான் குறிச்சிருக்காரு அவர் நம்பருங்க ஊமையா சொன்னது நேற்று கொடுத்தோம்ல அதில் இருக்கு ஊமையாக சொல்லுவாருலங்க விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த ரெக்கார்டு எடுத்து கொஞ்சம் தேடுங்க. அதுல நேற்று நான் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை இருந்தாலும் எடுத்துக்காட்டலான்னு பார்த்தேன். நேற்று சொன்னதை நினைவுபடுத்துறேன். அவர் என்ன சொன்னாரு, ஏன் நீங்க ஓமையா சொல்றீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு இவங்க எல்லாம் விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் இவங்க மன்னிக்கப்படாம போறதுக்காக வேண்டியும் இவங்க குழம்பு போகணுங்கிறதுக்காக வேண்டியும் தான் நான் அப்படி பேசுறேன்னு இயேசு தெளிவா சொல்லியிருக்கிறார். இயேசுடைய வாசகமே அதுதான், நான் தான் படிச்சு காட்டினேன். அதை விட்டுட்டு ஏன் உதாரணம் சொன்னார்னு கேட்டா அது இந்த சீடர்களுக்கு தான் விளங்கல, இதர் மற்றவங்களுக்கு தான் விளங்குச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புது விளக்கம் கொடுத்தாங்க. அது இயேசு சொல்லாத அவருடைய சொந்த அபிப்பிராயம். இயேசு அப்படி சொல்லல, பைபிள் பிரகாரம் இயேசு சொன்னதான் செய்யலாம். அது மாதிரி அடுத்து இயேசுடைய பாவம் குறித்து யூதாசு குறித்து இதெல்லாம் சொன்னாங்க. யூதாசையும் காட்டி கொடுத்தான்னு சொன்னா காட்டி கொடுப்பான்னு எழுதி இருச்சு முன்னாடி, அதனால காட்டி கொடுத்தான். ஏன் இந்த 12 பேர் இதை காட்டி கொடுப்பான்னு தெரியலேன்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, காட்டி கொடுப்பாங்கிறது முன்னாடி எழுதப்பட்டிருந்துச்சு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், அதுக்கு தான் அவன் காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் பழைய மாதிரியான வாதம் தான். காட்டி கொடுத்தானா இல்லையா அவ்வளவுதான் கேள்வி. ஒவ்வொன்னு அப்படித்தான். அப்ப எல்லாமே விதின்னு போயிடும். விதின்னு பேச போனா வாதத்துல எல்லாம் விதி பேசக்கூடாது, பேசினா எல்லாம் விதின்னு போயிடும். அதனால அது முடிஞ்சிருச்சுங்க. இந்த கருத்துப்படம் எல்லாமே மொத்தமா அவங்க சொன்னது அவ்வளவுதாங்க. பல வசனங்களை வாசி காட்டினாங்க. சிலுவை மரணத்தை பத்தி மற்றது எல்லாமே தீர்க்க தரிசனத்துல உள்ளது, அதுதான் நிறைவேறியதுன்னு சொன்னாங்க. அதனால நான் அதையெல்லாம் டெவலப்பா போகல, தலைப்புக்கு வர வேண்டி இருக்கிறதுனால. அடுத்து கடைசியா நாம சொன்னோம், இயேசு விபச்சார சந்ததி என்று பைபிள் சொல்வதாக சொன்னோம். நாம சொல்லவே இல்லை, நமக்கு அது சம்பந்தமே கிடையாது, நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நாம சொன்ன பைபிள் பிரகாரம் மத்தேயுல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமுறையை சொல்லும் போது, மத்தேயு புதிய ஏற்பாட்டுல 1வது ஆகமத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமுறைன்னு சொல்லியே போட்டு பாருங்க. ஆபிராமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று போட்டு அந்த வம்சத்து பட்டியல்ல 4 விபச்சாரிகளை போடப்பட்டிருக்குது. நாம வம்சத்தை உண்டாக்கல, அவர் தந்தை இல்லாம பிறந்தார், நாம நம்புறோம். ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதாவது அப்ப பைபிள என்ன சொல்லுதுன்னு கேட்டா 4 பெண்களை பத்தி சொல்லுது இயேசுடைய தலைமுறையில. அந்த தலைமுறையில தாமார்ங்கிற பொம்பளை பத்தி சொல்லுது, ராகாப்புங்கிற பொம்பளை பத்தி சொல்லுது, ரூத்துங்கிற பொம்பளை பத்தி சொல்லுது, உரியாவுடைய மனைவியை பத்தி, சாலமோனுடைய அம்மாவை பத்தி சொல்லுது. இந்த 4 பேரும் விபச்சாரிகள் என்று வேற இடத்துல சொல்லவும் செய்யுது. வேசி பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு 10ஆம் தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் உட்படல் ஆகாது என்றும் அதே பைபிள் சொல்லுது. பைபிள்ங்கிற கடவுளுடைய வேதம் எந்த பரம்பரையில் வந்ததாக இயேசு சொல்லுதோ அந்த பரம்பரையில் விபச்சாரிகள் இருந்திருக்கிறார்கள் சொல்றமே தவிர இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் பேசக்கூடாது. நாங்க நம்பல, இயேசு விபச்சார பத்தி நம்புறீங்களா நம்மகிட்ட கேட்டாங்க, நாங்க நம்பவில்லை, பைபிள் நம்புது. நாங்களா நம்புறோம்னு சொன்னோம், நாங்க நம்பல, பைபிள்ல சொல்லப்படுது. ஒரு வாதத்திற்கு மார்க் 4:12 சரி. இப்ப உங்களால நம்ம இந்த விபச்சார பத்திரம் சொல்லலங்க, விபச்சார பத்திரம் சொல்லி பைபிள் சொல்லுதுன்னு சொன்னோம். இப்படி அவங்க சொன்னாங்க, மரியத்துக்கு அவங்க லேவி குடும்பம், மரியம் லேவியர் குடும்பம், தகப்பன் இல்லாம பிறந்தவர், அவருடைய தகப்பன்கிற பெயர்ல உள்ளவருக்கு சொல்ற பரம்பரை இயேசுவுக்கு பொருந்தாது, அந்த சந்ததியில் அவர் உள்ளவர் இல்லை. பாருங்க, நான் சொன்ன குழப்புறதுக்காக சொன்னேங்கிறது அதுக்கு பாருங்க. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ, நல்லா கவனிங்க, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லப்படுகிறது? அவரே சொல்றாரு, அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. விளங்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் இயேசு சொல்றாரு. அவர் அந்த கருத்தை இயேசு சொன்னதை விட்டுட்டு அவங்க சொந்த அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே நான் எடுத்து காட்ட வேண்டிய வசனத்துல உள்ளது. ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விபச்சார சந்ததி என்று நாம சொல்லவே இல்லை. அல்லாஹ் காப்பாற்றன அந்த மாதிரி சொல்வதை விட்டு நேற்று சொல்லும் போதே தௌபா செஞ்சு தான் சொன்னேன். அந்த மாதிரி சொல்வதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், பைபிள் அப்படி சொல்லுகிறது, பைபிளை நம்பினா அப்படி நம்பணும்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா நான் கேட்கிறேன்,
இதுல ஆபிராமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய ஏன் போடணும்? தாவீது அந்த சந்ததியில் உள்ளவர் இல்லை என்று சொன்னா தாவீதின் குமாரனாகிய என்று அது ஒரு பெருமைக்குரிய ஒரு வாசகமாக இருக்கு போடணும். இன்னும் சொல்ல போனா இப்ப மரியாள் வந்து லேவியர் கோத்திரம், மரியாள்ங்கிறது லேவி கோத்திரத்தில் உள்ள ஆளு. இது இஸ்ரவேல்ல இது வராது, யூதர்கள்ல இது வராது. யூதான் அதாவது நம்ம இவர் இருக்கிறா இல்லையா, யாக்கோபுனா இஸ்ராயல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு 12 மக்கள் இருந்தாங்க. அந்த 12 மக்கள்ல ஒரு ஆள் பேர் லேவி, ஒரு ஆள் பேர் யூதா, இன்னும் ரூபன், அப்படி பல மாதிரி பேர்ல இருந்தாங்க. இந்த மக்கள்ல லேவி வழியாக வந்தவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதை கூட அவங்க சரியா சொல்லல. மரியம் சுலைமானோட அது பிரியுதுன்ட்டாங்க. லேவி கோத்திரம் சாலமன்ட்ட வந்து பிரியுதுன்ட்டாங்க. சாலமன்ட்ட எல்லாம் வந்து பிரியாது. சாலமன்லாம் யூதா குடும்பத்தில் உள்ள ஆளு. எதுல பிரியுதுன்னு கேட்டா யாக்கூப்ல இருந்தே பிரிஞ்சது. யாக்கூப் என்ற இஸ்ராயல் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய 12 மக்கள்ல ஒரு மகன் பேர் லேவி, ஒரு மகன் பேர் யூதா. யூதாவுடைய கோத்திரத்தில் வந்தவர்களை யூதர்கள் என்று சொல்லுவாங்க, லேவி கோத்திரத்தில் வந்தவர்களை லேவியர்கள் என்று சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க தானே தவிர தாயத்தான் கவனிக்கணுமே தவிர தந்தையை கவனிச்சுக்கிட்டு போகக்கூடாது மரியத்தை பொறுத்த வரைக்கும். அதனால அவர் விபச்சார சந்ததி இல்லைன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அப்படியே இருக்கட்டும், நம்ம விபச்சார சந்ததின்னு சொல்லல. ஆனால் இதை அவங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். இன்னி ஒரு விஷயத்துக்கு தூதர்ங்கிற முன்னறிவிப்புக்கு வரும்போதெல்லாம் தூதர்ங்கிறத முன்னறிவிப்புக்காக எடுத்து காட்டக்கூடிய நேரத்தில எல்லாம் தாவூதுடைய வம்சத்தில் ஒருத்தர் வருவார்னு சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் கொண்டாந்து இது இயேசுதான் நாளைக்கு பேசக்கூடாது. நாளைக்கு இறை தூதருக்கு முன்னறிவிப்புகள் பல வசனம் இருக்குது. அங்கெல்லாம் இவர் தாவீதுடைய குமாரன்னு சொல்லக்கூடிய இடத்துல அதை கண்டிப்பா அவர் பிரயோகிக்க கூடாது. நீ சொல்லிட்டார் மேரி குடும்பம் தான் தகப்பன் வழி எடுத்துக்கிற கூடாது ஈசாவுக்கு கொண்டு சொன்னா தாவூதுடைய வம்சம்னு அவர் சொல்லவே கூடாது. நல்லா கவனிங்க, பைபிள் அப்படி சொல்லுது. மரியத்துக்கு அதாவது அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இதுல மத்தேயு 21 எடுங்க, 1:21 இதுல எடுங்க, அதுல எடுங்க, மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கன்னிகைக்கு பிள்ளை பிறந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. கர்த்தராலேயே முன்னறிவிக்கப்பட்டது என்னன்னு தேடி பார்க்கும் போது அந்த பைபிள்லயே ஒரு ஃபுட்நோட் கொடுத்திருக்கிறாங்க. எசையாஸ் 7:14 கான் 7:14 போய் பாருன்னு சொல்றாங்க. எசையாஸ் 7:14 எடுங்க. எசையா எடுங்க, எசையா 7:14 அதுல இருந்து படிக்கணும்ல. கண்ணில முக்கியம் இல்ல, தாவீதின் வீட்டார் என்று ஆரம்பிக்கும், அதான் முக்கியம். என்ன எடுத்துக்கணும்? 7:14 நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் இவர் பிறந்தாராம். தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? தாவூது வீட்டார்ல புள்ள பிறவாருன்னா தீர்க்க தரிசனம். அப்ப மரியத்துக்கு பிறந்த குழந்தை என்ன தீர்க்க தரிசனத்துல ஏன் கேட்கறீங்க? அவன் தாவூது வீட்டார் இல்லையே. மேரி வந்து தாவூது கூட்டத்தினர் இல்லைன்னு சொல்லிவிட்டா அது அந்த தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறுச்சுன்னு நாளைக்கு பேசவே கூடாது. அந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்க, 7:14 இருக்கு. சரி, அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே, நல்லா கவனிக்கணும், தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசாரப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் சொல்லப்படுது. அப்ப தாவூது குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். இவர் இன்னும் யூதாவுடைய ராஜாவான்னு கேட்டாங்க. ஆமாண்டாரு, இவர் தான் யூதா இல்லையங்க. இவர் எப்ப யூதா வம்சத்துல வரல, லேவி வம்சத்துல உள்ளவர் ஆயிரும் போது இவரை வந்து நீ யூதாவுடைய ராஜாவான்னு கேட்கிறான். சிலுவையில் அறையும் போது பிளாத்து கேட்கிறான், நீ சொன்னபடியே அப்படித்தான், நீ சொன்னபடிதான், பல மாதிரியான வாசகங்கள். ஏன் யூதாவுடைய ராஜா? இவர் யூதா இல்லையே. லேவி கோத்திரம் ராஜாங்கத்துக்கு வரமாட்டாங்க சொல்லப்போனா. லேவி கோத்திரம் சொல்லக்கூடிய கோத்திரம் கர்த்தரால எதுக்கு படைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா புரோகிதத்துக்கு படைக்கப்பட்ட பைபிள் பிரகாரம். அதாவது பூஜை செய்யறதுக்கும் அந்த காணிக்கைகளை வாங்குறதுக்கும் அதை வாங்கி ஆளுவதற்கு படைக்கப்பட்ட கோத்திரம் இல்ல. ஆளுற ராஜாக்கள் இஸ்ரவேல்ல தான் வருவாங்க. அதாவது பைபிளுடைய இதுபடி அந்த வர்ணாசிரம தர்மம் இருக்கு, அது இறைவேதத்தில் நான் சொல்லுவேன். வர்ணாசிரம தர்மத்தில் ஆளுவதற்கு ஒரு கூட்டம், அந்த மத குருமார்களாக இருப்பதற்கு ஒரு கூட்டம், இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்களா இல்லையா? வர்ணாசிர தர்மம் அதே தர்மத்தின் பிரகாரம் என்ன அதையும் படிக்கிறேன். இங்க பாருங்க, இன்னொரு பெருமை, அவர் பெரியவராய் இருப்பார், இயேசு பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார்,
கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இங்க பிதா அப்படின்னு பிதா பிதாதான் இல்லைன்றீங்க. என்ன பிதா மேரி வகையெல்லாம் பேசணும், அம்மாவுடைய சொல்லணும். பிதா உண்டு உள்ள இடத்துல பல இடத்துல போட்டிருக்கு பிதா தாவூது. தாவூது தான் விபச்சாரம் செஞ்சான்னு பச்சையா ஒத்துக்கிறீங்களே. தாவூதுடைய மனைவி உரியாவுடைய மனைவியோட அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது வேற இருக்குது. யாக்கோபுக்குடைய ராஜ்யத்தை இவர் யாங்க ஆள்றாரு, இவரு குரு வேலை செய்யறாருல்ல. லேவி கோத்திரம் குரு வேலை தான் செய்யணும் பைபிள் பிரகாரம். இஸ்லாத்துல கோத்திரத்துக்கு இடம் இல்ல. பைபிள் பிரகாரம் லேவி கோத்திரம் நம்ம இந்த பிராமணர்கள் சொல்றோமா இல்லையா, அந்த கோத்திரம், அதாவது அந்த மாதிரியான கோத்திரம். ஆள்றதுக்கு ஒரு கோத்திரம் வச்சிருப்பான், அது இஸ்ரவேல் தான் ஆளன ஆட்சி. ஆனா ராஜாக்கள் பூரா இஸ்ரவேலா இருப்பாங்க. முதலாம் ராஜாக்கள் பூரா நீங்க படிச்சு பாருங்க பைபிள்ல, இரண்டாம் ராஜாக்கள் பூரா படிச்சு பாருங்க, எல்லா ராஜாக்கள் பூரா யாருந்தா இஸ்ரவேல். அப்ப இஸ்ரவேல் தான் ராஜாவா இருக்கணும். லேவி கோத்திரம் தான் நம்ம கத்தம்பாத்தியா வரும் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி லேவின்னா லெவ்வே புரிஞ்சுக்கலாம். முஸ்லீம்களுக்கு எதுக்காக சொல்றேன், லெவ்வே வேலை பார்க்கறாதான் லேவி கோத்திரம். அப்ப லேவி கோத்திரம் வேற நீ ஒத்துக்கிற, லேவி கோத்திரம் ஒத்துக்கிட்ட பிறகு யூதாவுடைய ராஜாவான்னு கேட்டா ஏன் ஒத்துக்கிறணும்? இதெல்லாம் சரியில்லை. அவங்களே வம்ச வரலான்னு ஒத்துக்கணும் பேசாம. இதெல்லாம் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒண்ணு பைபிள் பிரகாரம் அவர் விபச்சார சந்ததின்னு ஒத்துக்கணும், பைபிள் பிரகாரம் அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லது அந்த கோத்திரம் இல்லை என்று சொன்னா இவருடைய தாவீது கோத்திரம் சொல்லக்கூடிய இந்த இது வேதம் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்லணும், வேதம் இல்ல தாவூது கோத்திரம் சொன்னது பொய், உன் பிதாவாகிய தாவூதுடைய சிங்காசனம் சொன்னது அது பொய், வேத வசனம் இல்ல. ரெண்டுல ஒண்ணு ஒத்துக்கணும். நானா சொல்றேன் விபச்சார புத்திரன் தாவூது குமாரன் நீங்கள பெருமளிக்கிறீங்க. அவரை காணும் போதெல்லாம் தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரன் தான் மக்கள் எல்லாம் கூப்பிட்டதாக அதுல வருது பல இடங்கள்ல. இப்ப அதெல்லாம் பொய்யா, மறுக்க வேண்டியதானே இல்ல. அதனால இது இந்த வாதம் அடிபட்டு வைக்கங்க. இதான் அவங்க சொன்ன வாதம். நாம நேற்று சொன்னதுல 2-3 விஷயத்தை மிச்சம் இருந்ததை அவங்க எடுத்து காட்டினாங்க. அதாவது முன்வினையை பத்தி குர்ஆனே சொல்லுதுன்றாங்க. சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க இல்லையா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك வமா தஅக்கர். நபியே, உம்முடைய முன்பாவம் பின்பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உமக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தான்னு சொல்லப்படுது. இந்த முன்பாவம் என்பது ஜென்ம பகதான், பரம்பரை ஜென்ம பாவம் தான், பரம்பரை பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூதனமான விளக்கத்தை கொடுத்தாங்க. முன்பாவம் பின்பாவம்னா என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் அப்படி ஒரு அர்த்தம் யாருமே இது வரைக்கும் அவரை சொல்லவும் செஞ்சுட்டாரு. இது வரைக்கும் இந்த அர்த்தத்தை யாரும் கொடுத்தது இல்லை. நான் தான் உலகத்திலே முதலாக இந்த அர்த்தத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி வேற அந்த குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்து ஒத்துக்கிறவும் செஞ்சுட்டாரு. அப்படிலாம் கொடுக்க இயலாது. குர்ஆனுக்கு அவர் இஷ்டத்துக்கு கொடுத்தா ஒன்னு சரியாகலாம் போயிடும். அவர் பைபிளுக்கு நாம கொடுக்க ஆரம்பிச்சு வேற மாதிரி போயிடும். அதுல இது என்ன இருக்கு? நபியை நிச்சயமாக நாம் ஒரு தெளிவாக வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம். உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருட்கொடையையும் பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் வருது. முந்திய பாவம்டா என்னங்க அர்த்தம்? என்னைக்கு சொல்லப்படுது அதுக்கு முந்தின பாவம். பிந்திய பாவம்டா என்ன அர்த்தம்? என்னைக்கு பேசப்படுது அதுக்கு பிந்தின பாவம். அப்படித்தான் அர்த்தம் செய்வோம். என்னைக்கு இதை சொல்லப்படுதோ அதுக்கு பிந்தின பாவம்டா என்ன அர்த்தம்? இனி செய்கிற பாவம் அர்த்தங்க. நீ செய்ய பிந்தின பாவத்துக்கு என்ன அர்த்தமா? அது கிரியை பாவமா. முன்பாவத்துக்கு என்ன அர்த்தமா? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவமா. ஏங்க ஒரு ஆள்கிட்ட போய் நீ முன்ன செஞ்சதை மன்னிச்சுட்டேன் பின்ன செய்ய போறதை மன்னிச்சுட்டேன் என்ன அர்த்தம்? பின்னங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வருங்கால அர்த்தமா? அல்லது கிரியை பாவத்தினருக்கு அர்த்தம் கொடுக்க முடியுமா? உமக்கு பின்னால் இனிமேல் ஒன்னு தப்பு செஞ்சா கூட அதை நான் மன்னிச்சிருவேன். இருக்கும்போது சில தப்புகள் செஞ்சிருந்தால் அதையும் மன்னிச்சுட்டேன். அதுவும் அவரவருடைய கிரியையை பற்றி உள்ள பாவத்திலேயே முன்ன செஞ்சது பின்ன செஞ்சதுங்கிறதானே தவிர இது ஒரு அட்வான்ஸ் மன்னிப்பு பாவம் தான். ரசூலுக்காக வேண்டி இறைவன் கொடுத்தது. அப்படி ஒரு பெரிய பாவம் செய்ய மாட்டாங்க. அதனால ஜென்ம பகை வருது. என்ன பகை நமக்குள்ள இருக்க தெரியல. ஜென்ம பாவங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அது மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, உரு செய்யும் போது கையை கழுவுனா கையில உள்ள பாவம் போகுது, மூக்க கழுவுனா மூக்கில் உள்ள பாவம் போகுது, வாயை கழுவுனா வாயில உள்ள பாவம் போகுது. நேற்று சொன்னதே திரும்பவும் சொல்லி மனுஷன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இது பிரச்சனைக்கு உரியதே இல்லையே, நாங்களாம் ஒத்துக்கிறோமே. அவன் செஞ்ச பாவம் அதுல போகுதுன்னு சொல்றோம். ஜென்ம பாவம் இருக்காங்கிறதா சர்ச்சைக்கு உரியது. ஜென்ம பாவத்துக்கு தான் கொண்டாந்து காட்டணும். ஆதம் செஞ்ச பாவம் இங்க வரைக்கும் வருதான்னு தான் காட்டணும். அதனால இந்த வாதங்கள் எதுவுமே சரியில்லைங்க. நேற்று அவங்க சொன்ன பதில் ஒன்னும் சரியில்லை. இவ்வளவுக்கு தான் அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. நான் எடுத்து வச்ச வாதங்கள் பூரா முழுமையா இருக்குது. அந்த வாதங்கள் எல்லாத்துக்கும் பதில் இருக்குதா என்று நடுவர் அவர்கள் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். நான் எடுத்து வச்ச பல வாதங்கள் பல வசனங்கள் அவ்வளவு குர்ஆன்ல தவறான அர்த்தம் செஞ்சதாக முன்பின் வாசித்து காட்டின.
அது தவறுனா தவறுன்னு ஒத்துக்கொள்ளணும், இல்லைன்னா விளக்கம் சொல்லணும். நான் செஞ்ச அர்த்தம் தான் சரின்னு சொல்லணும், அதுக்குள்ள விளக்கத்தை கொடுத்து அதை சொல்லல. குர்ஆனுக்கு தப்பான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, சம்பந்தம் இல்லாம விளையாடி இருக்கிறாங்கலாம் நான் எடுத்து காட்டினேன். அதெல்லாம் அவங்க கண்டுக்கிறலன்னு சொன்னா அதையெல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தமே தவிர அதுக்கு வேற அர்த்தம் கிடையாது. விஷயத்துக்கு வர்றேன். இதெல்லாம் சொல்ல, அதாவது தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்படி ஒரு இது முன்மாதிரி வந்துட்டதுனால செஞ்சாச்சு. இனி தலைவர் அவர்கள் அந்த தலைப்புக்கு உட்பட்டு பேசணும், அதுக்கு மேல யாரும் பேசக்கூடாது என்று அவங்க மணி அடிச்சிருங்க. யார் பேசினாலும் தலைப்புக்கு அப்பாற்பட்டு பேசினா அந்த கண்டிப்பாக அவங்க கடைபிடிக்கலாம் என்று நானும் சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் கடவுள் கொள்கையுடைய ஒரு அம்சத்தை உங்களுக்கு முன்னால் சொன்னேன். அதாவது கடவுளை பற்றி தவறான ஒரு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த தவறான கடவுள் கொள்கையை தகர்க்கக்கூடிய விதமாக மாத்திரம் நான் பேசினேன். இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையையும் நான் சொன்னேன். இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை என்பது அந்த சூரத்துல் இஹ்லாஸ் மாத்திரம்தான். அதுல கடவுள் கொள்கை எல்லாம் அடங்கிருச்சு. சூரத்துல் இஹ்லாஸ்னா திருக்குர்ஆனுடைய 112வது அத்தியாயம் முழுமையாக 3-4 வசனம் உள்ளது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். கடவுள் கொள்கையை 2 வரியில இவ்வளவோட சொல்லி முடிச்சு போடலாம். விளக்க உரை இன்னைக்கு சொல்ல போறேன். கடவுள் கொள்கையை சொல்றதா இருந்தா முதல்ல கடவுளை ஒருத்தண்டு நம்பணும். ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் நம்பணும். இந்த ஒரு கடவுள் தான் இருக்க முடியுங்கிறத தர்க்க ரீதியாக கூட அதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நான் சொல்ல டக்கு டக்கு நான் இந்த வச்சுக்கிறேன். ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தர்க்க ரீதியாக அறிவுக்கு பொருந்தக்கூடிய முறையில பல இடங்கள்ல எடுத்து காட்டுறான். ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. கடவுள் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், குர்ஆன்ல சொல்கிறார், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. இந்த வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர வேற கடவுளர்கள் இருந்திருப்பார்களேயானால், அதாவது ஒரு கடவுளுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கடவுள்கள் இருந்திருப்பார்களேயானால் லஃபஸததா, வானம் பூமி ரெண்டும் எப்போ சீர்கெட்டு போயிருக்கும். வானம் சீர்கெட்டு போகல, பூமி சீர்கெட்டு போகல. இது எங்க இருக்குன்னு கேட்டா அதாவது திருக்குர்ஆனுடைய 21வது அத்தியாயம் 22வது வசனம். 21வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் இவ்வளவு தெளிவாக திருமறை குர்ஆன் கடவுள் கொள்கையை சொல்கிறது. அதாவது வானம் பூமியில 2 கடவுள் இருந்திருப்பார்களேயானால் இல்ல, இது வந்து இவ்வளவு காலமா 2-3 கடவுள் இருந்திருந்தா வானம் பூமி என்னைக்கும் சீர்கெட்டு போயிருக்கும். எப்படி சீர்கெட்டு போகும்? 2 பேர் கடவுளாக இருந்தால், 2 கடவுள்கள் ஒரு இடத்துல இருந்தால், ஒரு கடவுள் என்ன செய்வாரு, என்னைய சாகடிக்கணும்னு நினைக்குவார். இன்னொரு கடவுள் வந்து என்னைய காப்பாற்றணும்னு நினைக்குவார். இப்படி 2 பேர் ஒரு மனுஷ விஷயத்துல நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள் இருப்பார்ல, அவர் என்னை காப்பாற்ற நினைக்குவார். அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருப்பாரு, இலாக்கா பிரிக்கணும்ல, அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருந்தாரே, ஆனால் அவர் என்னை அழிக்கிறதுக்கு முயற்சிப்பார். 2 பேர் 2 விதமா முயற்சிக்கும் போது நான் அழிக்கப்படுவேனா காக்கப்படுவேனா? நான் அழிக்கப்பட்டாலும் ஒரு கடவுள் தோத்து போயிடுறாரு, நான் காப்பாற்றப்பட்டாலும் இன்னொரு கடவுள் தோத்து போயிடுறாரு. தோத்து போற ஆள் கடவுளா இருக்கலாம், யார் ஜெயிச்சாரோ அவர் தான் மறுபடியும் கடவுளா நிற்பார். 2 கடவுள் இருந்துங்க, இந்த மண்டபத்துக்காரன் கோச்சிக்க கூடாது, இடிஞ்சு நம்ம தலையில விழணும்னு ஒரு ஆள் முடிவு பண்றாரு ஒரு கடவுள். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இன்னொரு கடவுள் தீர்மானிக்கிறார், நான் இடிஞ்சு விழ மாட்டேன். இப்ப என்ன நடக்கும்? 2மே நடக்குமா? இடிஞ்சு விழுந்துட்டே இடிஞ்சு விழாம இருக்குமா? இது நடக்கிற காரியம் இல்லை. அப்ப ஒண்ணு இடிஞ்சு விழும், இல்லைன்னா இடிஞ்சு விழாம போகும். 2ல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். இடிஞ்சு விழுந்தாலும் இடிய கூடாதுன்னு சொன்னார் பாருங்க, அவுட்டு, கடவுள் ஸ்டேஜ்ல ஓடி போயிடுவார். கடவுள் லெவலுக்கு இருக்க மாட்டார், இவர் தான் இப்ப கடவுள். ஆக 2 கடவுள் இருந்தா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில அவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டுச்சுன்னா 2 பேருமே கடவுள்ல சாதா உலக யுத்தம்லாம் தோத்து போயிடும். உலக யுத்தம்லாம் காண்றாங்களா, மனுஷன் செய்யற யுத்தம். கடவுளுடைய யுத்தம்னா என்ன இருக்கு? இப்படின்னா அது வரும், இப்படின்னா இது வரும், என்ன ஆயுதம்லாம் வந்துடும். அப்ப கதையே வேற மாதிரி போயிடும். என்னைக்கோ வானம் பூமியெல்லாம் சீர்கெட்டு போயிருக்கும். வானம் பூமி ஒழுங்கு அதனுடைய இயல்பு பிரகாரம் இயங்கிக் கொண்டிருப்பதே ஒரு கடவுளுங்கிறதுக்கு ஆதாரம். கடவுள் ஒன்னொன்று சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரத்தை கடவுள் எடுத்து தர்றான். வானம் பூமி ஒழுங்கா ஒரு சீரா ஒரே மாதிரியாக அதனுடைய இயல்பு பிரகாரம் இயங்கிக் கொண்டிருக்கு. எந்த அளவுக்கு இயங்கிருக்கு? இன்னைக்கு சூரிய கிரகணம் பிடிக்கும், இன்னைக்கு சந்திர கிரகணம் பிடிக்கும், இன்னைக்கு வானவில் தோன்றும், இன்னைக்கு அந்த நட்சத்திரம் தெரியும், இன்னைக்கு வியாழன் தெரியும், இன்னைக்கு சுக்கிரனை பார்க்கலாம், இன்னைக்கு புதனை பார்க்கலாம் என்றெல்லாம்
இன்றைக்கு விஞ்ஞானிகள் 6 மாசத்துக்கு முன்னாடி கணிச்சு சொல்றான். 6 மாசத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு அமாவாசை ஏற்படும், இன்னைக்கு சூரிய கிரகணம் பிடிக்கும்னு சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாடியே கணிச்சு கரெக்டா சொல்றான்னு சொன்னா, அப்ப அந்த அன்னைக்கு அந்த இடத்துல சூரியனுக்கு ஒரு கிரகணம் ஏற்படக்கூடிய முறையில அந்த இயற்கையில மாற்றங்கள் ஏற்படுது. சூரிய கிரகணம், சூரியனுக்கு பூமிக்கு மத்தியில சந்திரன் வந்து குறுக்க நின்றுது. அதை நிக்கக்கூடிய நாளை இத்தனாம் தேதி தான். எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு சின்சியரா ஒழுங்கா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு